மேடையில் அமர்ந்திருக்க எல்லா பெரிய மக்கள் அனைவரும் இந்த மேடை ரொம்ப சிறந்த மேடை, ரொம்ப அழகான மேடை. நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர். எனக்கு உயரத்துக்கு போகிறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைஞ்சிருக்க சூரிய பெரிய வாழ்த்துக்கள். வளர்ச்சி என்பது என்ன அப்படின்றத எடுத்துக்காட்டு சூரிய ஐயா. நான் முதல் படம் நடிக்கும் போது நாங்கள் பார்த்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வளர்ந்த காலகட்டம் வரைக்கும் அவர் மாறவே இல்லை, அவரையும் மாற்றிக்கவே இல்லை. அந்த குணமும் குணாதிசயமும் அப்படியே இருக்கு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் பண்ணணும், அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் ஐயாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. எங்களை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக ரொம்ப அழகாக கொடுத்தவங்க பெரிய நன்றி. இயக்குனர் ஐயா முதல் நாள் ஷூட் போக சொல்லவே இயக்குனர் ஐயாவுக்கு கண்டிப்பாக இவன் பண்ண மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை. ஏன் அப்படின்னா முதல் காலே பெரிய டைலாக், ஒரு 3 பக்கம் டைலாக்ல எல்லாம் மதுரையில் சார்ந்த மொழியில் பேசணும். முதல் நாளே கேட்ட போட்டுச்சு. ஐயோ போச்சே அப்படிதான் நினச்சாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அந்த மொழியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இரவு உட்காந்து கோட் அடிச்சு எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க, எப்படி பேசணும் என்பதை கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு உள்ளே போய் நடிக்கும் போது ரொம்ப இயல்பாக இருந்ததுக்கான காரணம் இயக்குனர் ஐயா. இந்த புகழெல்லாம் இயக்குனரை மட்டுமே சாரும். இந்த படத்தில் நல்ல பேர் வாங்குற அப்படின்னா அந்த புகழெல்லாம் இயக்குனருக்கு. இந்த டீம் ரொம்ப அழகான டீம். எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக வேலை பார்க்குற மக்கள். உன்னி வேணன் தம்பி ஒருத்தர் இருக்கான். தம்பியை நான் அந்த ஐயப்பன் படம் பார்த்த பிறகு அவங்க மேலே இருக்க மதிப்பு ஜாஸ்தியாக போச்சு. தம்பிக்கு ஒரு கடவுள் மாதிரியே இருந்தான் இந்த படத்தில். இந்த படத்துலையும் அவங்களோட தம்பியோடைய கதாபாத்திரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் நடித்த எல்லா மக்களுமே ரொம்ப இயல்பாக உண்மையாக நேர்மையாக வேலை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி படமாக அமையும். அனைவரும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன். வணக்கம். ஃபர்ஸ்ட் என் குரு சார் சசிகுமார் சாருக்கு பெரிய நன்றி. அண்ட் டைரக்டர் சார் என்னை சூஸ் பண்ணி இந்த படம் அந்த கேரக்டர் நம்பி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். என் சூரியனை உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தேன். வெயிட்டிங் டு சி மோர் ஃப்ரம் யூ. நன்றி, வணக்கம். இது மேலே பேசலாம் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அவர்களை தொடர்ந்து நிறைய சிறப்பான படங்கள் எடிட் பண்ணிட்டு பயங்கர பிஸியாக இருக்கக்கூடிய எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்களை பேச இருக்கிறோம். வணக்கம். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை பேச வச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. இந்த படத்தில் டைரக்டர் நான் 4-5 படம் பண்ணியிருக்காரு. பட் அவர் ஒரு ஐடியாஸுமே ஃபஸ்ட்டு படம் மாதிரி என்கிட்ட கேட்டு இது பண்ணால் நல்லா இருக்குமா, அது பண்ணால் நல்லா இருக்குமான்னு ரொம்ப எனக்கு ரொம்ப வேல்யூ கொடுத்து என்கிட்ட ஒர்க் பண்ணார். அண்ட் படம் செம்மையாக வந்திருக்கு. எனக்கு படம் நான் எடிட் பண்ணும்போதை விட ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு இடத்துலையுமே நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நான் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சூரிய அண்ணன் எத்தனை ஹீரோஸ் எடிட்டர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்கன்றதுலாம் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு 20 படம் மேலே பண்ணியிருக்கேன். ஸோ சூரிய அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார், படம் பார்த்துட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்குன்னு பேசாமல் ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்போம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த குமார் அண்ணனும் ரொம்ப ஒரு வாட்டியும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுவார். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாம் ஃபேமிலியோடு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அவர்களை தொடர்ந்து ரோஷினி ஹரிப்ரியன் அவர்களை பேச இருக்கிறோம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மூவி எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வெற்றி சாரோட ஸ்டோரியில், துரைசன் சாரோட டைரக்ஷனில், யுவன் சார் மியூசிக், ஆர்த்தர் சார் ஃப்ரேம், ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டட்டட் ஒரு மூவியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற போது எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷல். ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குலாம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த குமார் சாருக்கும் துரைசன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நான் இந்த செட்டில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். சசிகுமார் சார், சூரி சார், அதுக்கப்புறம் மயங்கோபி அண்ணா, உன்னி முகுந்தன் சார், சமுத்திரகனி சார், இவங்கள மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடு நடிக்க போகிறோம், அங்கே நம்மளும் நிற்போம் அவங்களோட அப்படின்னமோ ரொம்ப நர்வஸாக இருந்தது எனக்கு. இப்போ இருக்கிற மாதிரி எல்லாமே ஷிவராகிட்டே இருந்தது. ஸோ அப்போ எப்படி நடிக்க போகிறோம் அப்படின்னு இருக்குமோ, பட் அவங்க அவ்வளோ ஹம்பிளாக, அவ்வளோ கைண்டாக, அவ்வளோ ஸ்வீட்டாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் என்டையர் க்ரூவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் தி அமேசிங் சப்போர்ட். இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுனால நான் இங்கே வந்திருக்கேன். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் ஃபார் தி லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.
ஹலோ வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட செகண்ட் மூவி அண்ட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மூவியே அவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். செகண்ட் மூவி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட வெற்றிமாறன் சார் ஸ்கிரிப்டோட துரைசங்கர் சார் டைரக்ஷனில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபர் சார், வெல்சன் சார், he was so kind to me. எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் அன் அவுட் சைடர் பிகாஸ் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. பட் அது மதுரை பாஷைன்னு லைக் இட் வாஸ் டிஃபிகல்ட். பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்து பண்ண வச்சார். ஐ ஆல்சோ வாண்ட் டு சே 2 things. One is that என்னோட ஃபர்ஸ்ட் மூவி 1947 August 16க்கு சிவகார்த்திகேயன் சார் தான் வந்திருந்தார் ஆடியோ லான்ச்சுக்கு. அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் தட் ஹீ இஸ் ஹியர். Another thing, I already met Vijay Sethupathi sir once. I don't think he remembers. உங்களோட படம் அந்திபாலன் அவங்களோட ஒரு படம் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து கேக் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது ஷூட்டிங் அப்போ. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தீஸ் 2 things. அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே போய் படம் பார்ப்பீங்க. அண்ட் 1947க்கு கிடைச்ச மாதிரி அதே அன்பு எனக்கு திருப்பி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். And thank you so much for all your support. Please go watch the movie. Thank you. Thank you so much. அவங்களை தொடர்ந்து நெக்ஸ்ட் வரப்போகிற உண்மையாலே ஒரு பேன் இண்டியா ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை மொழிகளையும் கலக்கக்கூடிய ஒருத்தர். இவரை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு 40 நாள் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா எஸ்கேனோட அப்பாவாக அவரை பார்த்தேன். அவ்வளோ டெரராக இருப்பார் டானில். இப்போ இங்கே பார்க்கும்போது அவரே காலேஜ் போகிற மாதிரி கண்ணாடியெல்லாம் திருப்பி போட்டு ஸ்டைலில் இருக்காரு. நன்றி. ரொம்ப பெருமையாக இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. என் தம்பி சூரி நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கான். அதாவது ஒவ்வொரு திரைப்படத்திலையும் அந்த தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூக்குழி இறங்குற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அதாவது தூரமாக வந்து பார்க்கும்போது பூ இறங்குறதுன்னு சொல்லுவாங்க, கிட்ட போய் பார்த்தா தான் தீயில இறங்குறது. அவனுக்கு முதல் படத்தில் ஒரு அருமையான பூசாரி இருந்தார். பல முறை தீ இறங்கினவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார். இந்த படைப்புக்கு வரும்போது எப்போவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்தில் பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமாக அந்த தீ பக்கத்தில் நிற்கிறவங்க வேட்டியை மடித்து கட்டிட்டு அந்த களத்துக்கு 2 பக்கமும் இடையில நிற்பாங்க. தீ இறங்கும்போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறது. அந்த மாதிரி தான் நின்னோம் எல்லாருமே. தம்பி இறங்குறான், அவன் பக்கத்தில் நின்றுக்கணும், அவன் கையை பிடிச்சிக்கணும். ஆனால் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அசால்ட்டாக இறங்கி வந்தான். இந்த படத்தில் அவனுடைய உழைப்பு ஒவ்வொரு நொடியும் அவன் அந்த படத்துக்குள்ளே இருந்தான். நல்லா அவரோட நல்லா தம்பி சசியோடு இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு நடித்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் டைரக்டர் சார் சொல்லலாம், எங்கள் டைரக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் டப்பிங் பேச போயிருந்தப்போ சொன்னார், அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி வந்துருச்சு அப்படின்னாரு. அது போதும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது. அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்னொடனே ரொம்ப தைரியமாயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. துரை சார் எப்போவுமே நீங்கள் வரீங்க, நீங்கள் அங்கேருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டார், நம்ம வரோம் அப்படின்னு. அப்படி அவர் பக்கத்தில் அவர் தோளில் எடுத்து வச்சுக்குவார் ஆர்டிஸ்ட்டை. அது உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது சார். அந்த மனசு, அந்த எளிமை, அந்த ரொம்ப அப்படி கூட்டிகிட்டு போகிறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷன். அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தில் உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் இதுக்குள்ளே இருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அது சார் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பேசுவோம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் எங்கள் ஆர்டர் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வெல்வோம்.